பணம் வர்றதுல தடை, பணம் முடக்கா இருக்கு, இல்ல வந்த பணம் கையில் நிக்கவே மாட்டேங்குது. வரும் பணம் நிற்பதில்லை, அது நிக்கணும். அதுக்கு ஒரு பரிகாரம். நேர்மையா உதவிக்காக, இப்ப தொழிலுக்காக சில பேர் வாங்கியிருப்பாங்க, நியாயமா வாங்கியிருப்பாங்க. அப்படி இருந்தால் பெண் வெற்றிலை, அந்த பெண் வெற்றிலை வீட்டில் வைத்து அந்த பாட்டு மட்டும் பாடி பதிகம் பாடிட்டீங்கன்னா, நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு குறுந்தொகையாவது வராம போங்க. மன பாதிப்பு போறதுக்கு, தெளிவா முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம். நாங்க நல்லா வந்தாலே 4 பேர் 10 என்ன நல்லா இருக்கேன் கேட்டா உடனே உடம்பு முடியாம போயிருக்கு. கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. எங்க குடும்பத்துல செய்வனை செஞ்சுட்டாங்களோன்னு பயமா இருக்கு. பில்லி சூன்யம் வச்சுட்டாங்களோ பயமா இருக்கு. இந்த மாதிரி பயங்கள், கண் திருஷ்டி, செய்வனை, பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு எளிய பரிகாரம். குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சாமி, பணத்தை பத்தி சொல்றீங்க. நான் குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருந்த பணம் யாரோ ஒன்று சொன்னாங்கன்னு போய் போட்டு மொத்தமா போயிடுச்சு. எனக்கு பணம் திரும்ப வரணும், இல்ல அவசரத்துக்கும் கொடுத்த பணம் கூட திரும்ப வர மாட்டேங்குது. எனக்கு பணம் திரும்ப வரணும். அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கொடுத்த பணத்தை திரும்ப வர்றதுக்கு? ஆமா, கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வைங்களேன். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது, யாருக்கு பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. ஓ, அப்படியே அவன் கொடுக்கூடாது பணம்? லக்னத்துக்கு 2ல கேது. இப்ப ஒரு உதாரண ஜாதகம் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் இப்ப வந்து சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு கன்னியில கேது இருக்கு. கன்னியில கேது. அவர்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு 2ல கேது இருந்தா அவர்கள் கொடுத்த பணம் வராது. யாரு கொடுத்த பணம்? இப்ப அந்த சிம்ம லக்னத்துக்காரர் இருக்கார் இல்லையா, ஆமா, யாருக்காவது கொடுக்குறாரு, அவசரம் 10,000 ரூபாய் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது. சரி, ஒருவேளை அந்த சிம்மம் தனுசுல கேதுன்னு வைங்க, சிம்ம லக்னமே வச்சுக்கோங்க, அவங்க பெரியம்மா கொடுத்த பணம் திரும்பி வராது. 4 கேது. அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த கேது என்பது போனதை திருப்பி கொண்டு வந்து சேர்த்தாரு. அதனாலதான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, 12ல கேது இருந்தா வந்து மோட்சம்பாங்க. அதாவது அது கடைசி, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதனால சரி கொடுத்தாச்சு, எங்களுக்கெல்லாம் 2ல கேது இல்லை சார் அப்படின்னு சொன்னா, சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக பணம் திரும்பி வருவதற்கு சுக்கிர ஓரையில், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஓரையில், காலையில் 6 to 7, 1 to 2, நைட் 8, இந்த சுக்கிர ஓரையில பெண் வெத்திலைன்னு ஒரு வெத்திலை இருக்கு. ஆமா, பெண் வெத்தலை இருக்கு, ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை இருக்கு. ஆமா, அந்த பெண் வெத்தலையில் 1 ரூபா வச்சு யாரு நமக்கு பணம் கொடுக்கணுமோ, சில பேர்லாம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டாலே நாங்கள் பணக்காரருமாங்க. அவ்வளவு வெளியே கொடுத்துருப்பாங்க சாமி, அவ்வளவு கொடுத்துருப்பாங்க. நான் கேட்பேன், நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயா உண்மை சொல்றேன், அவங்க கொடுக்க வேண்டியவங்க இன்னைக்கு சாயங்காலம் வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பணக்காரர். அவ்வளவு நல்லது செஞ்சோம், கிடைக்கல. அந்த மாதிரி நேர்மையாக, நீங்க பேராசைப்பட்டு கொடுத்த பணம் வராது. நேர்மையா உதவிக்காக, இப்போ தொழிலுக்காக சில பேர் வாங்கியிருப்பாங்க, நியாயமா வாங்கியிருப்பாங்க. அப்படி இருந்தால் பெண் வெற்றிலை எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். அந்த நரம்பை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. எத்தனை நரம்பு இருக்கணுங்க அது சொல்லிட்டோம்னா உறவுகள் வாங்குற பார்த்துருவாங்க. ஆமா, அந்த வெற்றிலை ஒரு தடவை நம்ம காமிச்சிடலாம். அந்த பெண் வெற்றிலை வீட்டில் வைத்து அந்த 1 ரூபாய் காயினை வச்சு சுக்கிர ஓரையில மகாலட்சுமியை வேண்டி, அம்மா நீ கொடுத்தது தான், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இந்த வேலை நடந்துருச்சு, 16 வாரம் செய்தால் ஏதாவது ஒரு சிறு தொகை வரும். அதுக்கு என்ன பாட்டு படிக்கணும் தெரியுங்களா? வாசி தீரவே காசு நல்கிறேன், மாசின் மிளலையீர் ஏசல் இல்லை. அந்த பாட்டு மட்டும் பாடி பதிகம் பாடிட்டீங்கன்னா, நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு குறுந்தொகையாவது வராம போங்க. இந்த குறுந்தொகையாவது வரலாம். 10,000, 5,000, 2,000, எவ்வளவோ 100 ரூபா கொடுத்தா கூட வரவு தானே. அப்ப அந்த ஷேக் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. அந்த பாடல் ஆணையிட்டு பாடப்பட்ட பாடல். இந்த பாட்டை பாடி காசு வராமையா போயிடும், கண்டிப்பா வரும். அதுக்குதான் அந்த என்ன சொல்றாங்க, வாசி தீரவே காசு நல்கி. அந்த பாட்டு பாடி அதை வந்து இந்த ஓரையில சொல்லி வாருங்கள், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வெற்றி உறுதி. நிச்சயமாங்க. பணத்தை பத்திலாம் பேசிட்டீங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் அந்த ஃபேமிலி லைஃப், ஏன்னா முந்தி கூட்டு குடும்பத்துல கூட ஏதோ என்னுடைய குறைகளை யார்ட்டா சொல்ல முடியும், நான் பேச முடியும், அவங்க உணர்வுகளை பகிர்ந்துக்க முடியும். பட் இப்ப அந்த நிலைமை இல்லை. ஸ்ட்ரெஸ், சின்ன பிள்ளையிலிருந்து வயதானவள் வரைக்கும், அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்குள்ள இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த மன பாதிப்புன்றது நிறைய இருக்கு. இந்த மன பாதிப்பு போறதுக்கு, தெளிவா முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்? அதாவது அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, வரல அப்படிங்க, கையில போனை வச்சுட்டு, ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்ப அந்த அம்மா சொல்லுது,
பையனை சாப்பிட கூப்பிட்டா கோபப்படுறானுங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எத்தனை வயசுங்க ஆகுது? நான் நினைச்சேன் ஒரு காலேஜ் பையனா இருக்கும், 5வது படிக்கிறானுங்க அப்படின்னு. கோவப்படுது. சரி பசங்க தான் இப்படி இருக்காங்க. இது இப்போ புதுசா வந்திருக்குதுங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு பயங்கர பலம் ஜாஸ்தி. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மலாம் அப்ப என்ன நினைப்போம்னா பெரிய பெரிய வயசானவங்களுக்கு தான் இருக்கும். அப்ப தெரியவே தெரியாது சாமி இந்த ஆமா. வார்த்தை. ஏதோ சண்டை நடக்கும் கோபப்படுவாங்க, அடுத்த நாள் பேசி போயிடுவாங்க. ஆமா இப்போ எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. ஆமா அப்புறம் பேசு அப்படிங்க. சரி, அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு அற்புதமான ஒரு நல்ல பரிகாரம் உண்மையாவே சொல்றேங்க. இந்த கோவில்களில் போறோம், கோவில்களில் போய் வறண்ட பிள்ளையார்னு ஒன்று இருக்கு. வறண்ட பிள்ளையார் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல, கேள்விப்பட்டது இல்லை. வறண்ட பிள்ளையார்னா எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு, உங்கள் மனைவியோ இல்லை உங்களை சார்ந்தவர்களோ இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாருங்க அப்படின்னு சொல்லி வறண்ட பிள்ளையாருக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு விபூதி சந்தனம் வச்சு, ஐயா தயவு செஞ்சு அவர் கோவத்தை குறைச்சி விடுன்னு கேட்டால் அந்த ஸ்ட்ரெஸ் கரெக்ட். இந்த வறண்ட பிள்ளையார்னா என்னன்னு சொல்லிடுறேன். சில ஊர்களில் பிள்ளையாரை வந்து அந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் பிரமாதமாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விநாயகர் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற. வறண்ட பிள்ளையார் என்பது தண்ணீர் ஊற்றாத பிள்ளையார்கள், ஊரில் கண்டுகொள்ளாத பிள்ளையார்கள், அந்த ஓரத்தில் அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அல்லது ஆத்தோர பிள்ளையார்கள். நீங்க இப்ப விநாயகருக்கு தண்ணி ஊத்துற விஷயம் குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கு? ரொம்ப குறைஞ்சிருச்சு சாமி. அதிகமா இருக்கா இல்ல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா விநாயகருக்கு தண்ணி ஊற்றணும், விநாயகருக்கு தண்ணி ஊற்றணும், அது புது பரிகாரமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்ப 5 வருஷம் கழிச்சு அது உண்மையாவே. அப்ப இந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்று மார்கழி மாசம் 30 நாள் நம்ம எல்லாம் ஊத்திருக்கோம், ஆம்பளை பசங்களும் ஊத்திருக்கோம், பொம்பளை பிள்ளைங்க ஊத்திருக்கோம். வெள்ளிக்கிழமையானா நம்ம கண்டிப்பா விநாயகருக்கு தண்ணி ஊத்தாம இருக்க மாட்டோம். சாமி இன்னைக்கு விநாயகருக்கு 10 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணியை ஊத்தி விட்டு போயிடுறாங்க சாமி. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆமா, நம்ம கீழ இருந்து எடுத்து ஊத்தும் குடமா 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி டேங்குன்னு ஊத்திட்டு போயிடுறாங்க. ஆமா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுல இந்த பரிகாரத்தை. ஆமா, வறண்ட பிள்ளையார் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். வறண்ட பிள்ளையாருக்கு நீர் ஊற்றி அந்த பிள்ளையார்ட்ட தோப்புக்கரணம் போட்டு, இன்னாருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் குறையணும், இல்ல நானே போறேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவரே போனாருன்னா 100 மார்க். அப்படி போனாங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். நம்ம எல்லாம் விநாயகரை கும்பிட்டு தோப்புக்கரணம் போட்ட வரைக்கும் நினைவாற்றல், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இப்ப டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்க தெரியுங்களா? அமெரிக்கால இது ஒரு பெரிய பாடம் சாமி, தோப்புக்கரணம் போடுங்கிறது. நீங்க தோப்புக்கரணம் போடுங்க, டெய்லி தோப்புக்கரணம் போட்டா இது வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும். ஒண்ணு வறண்ட பிள்ளையாருக்கு போடுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கிற விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுங்க, உங்க ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். நிச்சயமா. தோப்புக்கரணம் போடுறதுக்கு இப்ப சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. முதல்ல வாத்தியார் என்ன சொல்லுவார், நம்மள 50 உக்கி போடுறான் பாரு, உக்கி அவரே இந்த காதை பிடிச்சி நசிக்கிடுவாரு. ஆமா, எல்லாருக்கும் பாருங்க இந்த இடத்துல ஒரு ஓட்டம் காதை பிடிச்சி நசிக்கிடுவார். நம்ம அது படிக்கல செய்யலாம். அதனாலதான் இந்த காது குத்துறது சயின்டிபிக்கா வந்து காது குத்துறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனப்பாட சக்தி தங்கக்கூடிய நரம்புக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து அந்த தோப்புக்கரணம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். நிறைய பேருக்கு சாமி குலதெய்வத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், எங்களால் போக முடியல. ஒரு சில பேர் எனக்கு குலதெய்வமே தெரியல, எனக்கு குலதெய்வம் தெரியணும், இல்லை நான் குலதெய்வ கோயிலுக்கு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வரணும், இதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. இல்லை, சில பேருக்கு ஜாதகத்தை பார்த்தோன்னே வந்துடும், அந்த குலதெய்வமே சொல்லி இதுதான் குலதெய்வம்னு சொல்லிடும். சில பேருக்கு வெளிநாடு போனவங்க சம்பாதிக்க போனவங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் போயிடுது. உங்களுடைய கேள்வி வந்து குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அதே மாதிரி குலதெய்வ வழிபாடே என்னால் பண்ண முடியல சாமி. எனக்கு குலதெய்வம்லாம் தெரியுது, ஆனால் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படியே விட்டுறோம், குலதெய்வ வழிபாட்டுக்கு போக முடியலன்றாங்களா, அவங்களுக்கும் ஒரு பரிகாரம், 2 பரிகாரமா சொல்லிடுங்க. ரைட். அதாவது குலதெய்வம் தெரியும் ஆனால் போக முடியும், இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, ஒரு சில குடும்பத்தில் கேள்விப்பட்டிருப்பேன் சாமி, நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா என் குடும்பத்தில் பெரிய சண்டை வருது. இல்ல, தடையாயிடும். இந்த வருஷம் பாருங்க, இப்ப இங்க நம்ம முக்கியமான ஒருத்தருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னை ஃபோன் பண்ணி, நான் அமாவாசை அன்னைக்கு இருக்க மாட்டேன், தை அமாவாசை நான் கண்டிப்பா வரமாட்டேன், எங்க கோயில் பெரிய கும்பிடு, நான் தான் கோயில் பொருளாளர், என்னால வர முடியாது, நீங்க எனக்காக ஒரு இடத்துல போய் ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லிட்டார். நான் என்ன சொன்னேன், சரிங்க போறேங்க அப்படின்ட்டு விட்டேன். நான் தை அமாவாசைக்கு முதல் நாள் கிளம்பி இவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டுருக்கேன். நைட்டு ஃபோன் பண்ணி, பெரியம்மா இதாகிடுச்சுங்க, என்னால் அங்கே போக முடியாது, நீங்கள் உங்களுக்கு சொன்ன வேலையை நானே செஞ்சுக்கிறேங்கிறார். பொருளாளராக இருந்தாலும் போக முடியாது, அந்த கோயில் பதவி அதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அது தவறு. ஆனால் இயற்கை வழிவிடாதப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இயற்கை வழிவிடுவதற்கு அருமையான ஒரு பரிகாரம், உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து வாழ்வியல் பரிகாரம். நம்ம வீட்டில் எல்லாரும் விளக்கேற்றுறாங்க, விளக்கேற்றுறது வந்து இது எப்படி ஏற்றுறாங்கன்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. பெரும்பாலும் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்ற வேண்டும். நீங்கள் என்னென்னமோ டிசைன் வந்துருச்சு விளக்குல, வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, தண்ணியை ஊற்றி எழுதி வைக்கிறாங்க சாமி. நான் அதை ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், என்னடா என்ன தண்ணியில அறியுது விளக்கு, அப்புறம் அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு இது என்னென்னமோ, அது முரண்பாடு அல்ல. அந்த காலத்தில் திருமணம் ஆகும்போது எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் காமாட்சி விளக்கு கொடுத்தாங்க.
அதே மாதிரி பணக்காரனாக இருந்தாலும் கொடுத்து விடுவாங்க. அந்த காமாட்சி விளக்கு கொண்டு போனால் என்ன அர்த்தம்னா, என் பிள்ளை உன் வீட்டுக்கு பிழைக்க வந்துட்டா, எனக்கு குலதெய்வமாக இருக்கிற தெய்வம் என் வீட்டில் இவ்வளோ நாள் என் பிள்ளையை பாதுகாத்தையில் நீ போய் அங்கே இருந்து அவங்க குலதெய்வத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. காமாட்சி விளக்கு ஏற்றுற குடும்பத்தில் கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இந்த காமாட்சி விளக்கு எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். இப்போ வந்து மெஷின் மேக்கிங், முதல்ல வந்து ஹேண்ட் மேக்கிங். நீங்கள் முதல்ல நம்ம இப்போ விளக்கெல்லாம் பாருங்க, ஃபினிஷிங் இருக்காது. பழைய விளக்கு ஆமாம் ஆமாம் செதுக்கி எடுத்திருப்பாங்க. காமாட்சி விளக்கு வீட்டில் ஏற்றணும். அது எப்படி ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய், பெரும்பாலும் நல்லெண்ணெய். ஏன்னா எள்ளு தான் நம்மளுடைய மூதாதையர்களை குறிக்கக்கூடியது, திலகெண்ணெய்ன்னு பேர் இருக்குது, அதை வச்சுக்கலாம். அதில் திரி, இரட்டை திரி, 2 காமாட்சி விளக்கு ஏற்ற சொல்கிறோம். குடும்பத்துக்கு ஒரு விளக்கு, குடும்பம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது. குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு. இல்லைங்க எங்களால் காமாட்சி விளக்கு கழுவ முடியல, ரொம்ப அழுக்காயிருது அப்படின்னா கிளியாஞ்சட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். அகல் விளக்கு காமாட்சி விளக்குக்கு ஈக்குவலாக அது. அகல் விளக்கு ஏற்றி வழிபட ஆரம்பித்தால், உங்கள் வீட்டில் 365 நாள் அகல் விளக்கு எரிந்தால் 100% குலதெய்வ தோஷம் நீங்கிவிடும். அகல் விளக்குக்கு அவ்வளோ பவர். இன்னைக்கும் நீங்க வள்ளலார் வீட்டில் என்ன எரியுதுன்னு பாருங்க, வள்ளலார் அகல் விளக்கு தான், ஆனந்த ஜோதி. அது மாதிரி நிறைய இடங்கள் சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அகலுக்கு அதோட தாத்பரியமே வேறங்க. அது வந்து மிருத்யுன்னு பேர். ஆக்சுவலா வந்து சல்லியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சல்லிய பரிகாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு காலில் பிரச்சனை வந்துடும், கால் மாதிரியே செஞ்சு கொண்டே வைப்பாங்க பார்த்து. ஆமா ஆமா, கண்ணு செஞ்சு போடுவாங்க, கண்ணு வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் சல்லிய பரிகாரம்னு பேர். அந்த சல்லிய பரிகாரம் வந்து அக்குரேட்டா வேலை செய்யும். இன்னும் நீங்க நிறைய கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரையை செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அந்த மண்ணால் செய்த விளக்கு, அகல் விளக்கு வீட்டில் ஏற்றினால், குலதெய்வம் தெரிந்து என்னால் போக முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் எப்படியாவது இந்த தெய்வம் என்னை காப்பாற்றணும்னு நினைச்சா, சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, குலதெய்வம் அணுகிறக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி அடைவதற்கு அகல் விளக்கேற்றி வழிபட்டால் 100% அவர்கள் வாழ்வில் இன்பம் பொங்கும். குலதெய்வ வழிபாட்டுக்கு போறவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா அவங்க ஏற்றி வச்சாங்கன்னா ஏதோ ஒரு நல்ல குலதெய்வத்தை போய் வழிபட்டு வந்துருவாங்க. குலதெய்வமே தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. இது உண்மையாவே இது செகண்ட் ரேங்க். நீங்க சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியும், போக முடியல, அகல் விளக்கு ஏற்றி. எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு வந்து ஒரு அனுகிரகம், இறை அனுகிரகம் வேண்டும். அவர்கள் ஜாதகத்தில் திரேகாணத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குதோ, செவ்வாய் வலிமையாக இருந்தால் முருகப்பெருமான், சூரியன் இதா இருந்தால் வில்வம் சிவபெருமான், சந்திரன் வலிமையாக இருந்தால் அம்பாள். இந்த மாதிரி அந்த திரேகாணத்தில் எந்த கிரகம் வலிமையா இருக்குதோ அந்த கிரக கோயிலுக்கு அவர்கள் வாழும் ஊருக்கு மிக அருகாமையில் போயிட்டு வந்தாங்கன்னா 100% அந்த தெய்வம் அவர்களை காத்து நிற்கும். குலதெய்வத்தையும் காட்டி கொடுக்குமா? கண்டிப்பா காட்டி கொடுக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. சாமி, இந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க நல்லா வந்தாலேயும் 4 பேர் 10 இன்னும் நல்லா இருக்கேன்னு கேட்டா உடனே உடம்பு முடியாம போயிடுது. கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. எங்க குடும்பத்துல செய்வனை செஞ்சுட்டாங்களோன்னு பயமா இருக்கு, பில்லி சூன்யம் வச்சுட்டாங்களோ பயமா இருக்கு. இந்த மாதிரி பயங்கள், கண் திருஷ்டி, செய்வனி, பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இல்ல. உண்மையாவே நியாயம். நல்லா வளர்ந்து வரும்போது ஒரு தடை, திருஷ்டி, தெய்வத்துக்கே திருஷ்டி சுத்தி பார்த்திருப்பீங்க. பள்ளியறை பூஜை அதானே சார்? ஆமா, பள்ளியறை பூஜை எதுக்குன்னா திருஷ்டி நீக்கத்தான். நிறைய பேருக்கு தெரியாது. திருமண தடை நிவர்த்தின்னு சொல்லுவாங்க, அதுவும் உண்மைதான். அப்போ இந்த சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா குழந்தைக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், ஆனா பாருங்க இந்த திருமணத்தை செய்யாம 36 வயசு 37 வயசு ஆகிப்போச்சு, மனசு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறப்ப, நீங்க கட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தோஷமும் இருக்காது. கண்ணுக்கு தெரியாத சூட்சம பரிகாரம். இது உண்மையாவே வந்து இது ஒரு பயமும் கூட. 100 பவுன் போடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா, நடக்காது. பாசிட்டிவ் ரேஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவல் நெகட்டிவ் ரேஸ் இருக்குல்ல? கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றீங்க என் பிள்ளைக்கு ஒரு 100 பவுன் ஒரு காரும், 100ம் காரும்னு பேர், அதுக்கு பேரு 100 பவுன் ஒரு காரும். பார்க்கலாம் உனக்கு எப்படி நடக்கும். சொந்தத்தை சொல்லாமல் செய்ய முடியாது, அதான் பெரிய பிரச்சனை. யாராவது பாருங்கனாலும் சொல்ல முடியாது. ஆமா, இதற்கு வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம். ரொம்ப ரொம்ப அதாவது புத்துக்கோயில் மண் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் தியானமோ அல்லது ஏதோ ஒரு செஞ்சாலும் கண்டிப்பா அவர்களுக்கு புத்துக்கோயில் மண் கண் திருஷ்டியை நிவர்த்தி செய்யும். நிச்சயமாங்க, நிச்சயம். ஐயா, தொடர்ச்சியா ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயா நோய் என்னன்னே தெரியல, ஆனா என் மனைவி டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டே இருக்கீங்க, எல்லாம் எடுத்துட்டோம், அவர் 100 டெஸ்ட் எழுதி கொடுத்தா 100 டெஸ்ட் எழுதி கொடுத்தோம், டாக்டருக்கு என்ன நோயும் தெரியல, ஆனா இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மனம் சார்ந்த பிரச்சனை கூட இருக்காது, ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். 2வது பிரச்சனை,
ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஐயா எனக்கு உடம்பு சரியானதும் என் மனைவி படுத்துக்கிறாங்க, என் மனைவி உடம்பு சரியானதும் 2 பிள்ளைய படுத்துக்குது, எல்லா குடும்பத்தும் நல்லா இருக்கு, எங்க அப்பா அம்மா படுத்துக்கிறாங்க, நாங்க வாங்குற காசுல பாதி காசு மருத்துவ செலவாயிட்டு இருக்குங்க. ஏமாங்க, இதற்கு ஒரு விடிவு சொல்லுங்க, அதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்க, அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. இல்லை, எனக்கு சில திதி பார்த்தீங்கன்னா சிலருடைய திதி வந்து தன்வந்திரி திதியா இருக்கும். உங்களுக்கு தெரியும், பிரதமை தானே, பிரதமை, வளர்பிறை பிரதமை. இந்த பிரதமை திதி வந்து தன்வந்திரி திதின்னு பேர். நிறைய பேருக்கு பிரதமை மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும். பாட்டிமை வேணாங்க அப்படிம்பாங்க. பிரதமை வாசி மாற்றக்கூடிய ஒரு திதி, அது ஒரு தனி சப்ஜெக்ட். அன்றைய நாளில் தன்வந்திரி பகவானுக்கு உகந்த நாளில் பிரதமை, நீங்க எந்த மாசத்துல பிரதமை எடுத்தாலும் சரி, அது வளர்பிறை பிரதமை தான் சொல்றேன். கண்டிப்பா தேய்பிறை பிரதமை கிடையாது. வளர்பிறை பிரதமதிக்கு தான் தன்வந்திரி. அமாவாசைக்கு அடுத்த நாள் வர்ற பிரதமை, அதை சொல்லிட்டோம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வளர்பிறை கூட தெரியாம நம்ம உறவுகள் கஷ்டப்பட கூடாது. அமாவாசைக்கு அடுத்து வர்ற திதி. ஆமா, அமாவாசைக்கு அடுத்த நாள் அந்த திதி, பிரதமை திதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்வந்திரி பகவானை தரிசனம் செய்தல் அல்லது தன்வந்திரி பகவான் இருக்கும் கோவிலில் நல்லெண்ணெய் தானம் கொடுத்தல், இது வந்து தெய்வீகமா செய்யக்கூடிய பரிகாரம். சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கு, ஆஃபனேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க போய் சரியாக நடக்கக்கூடிய ஆஃபனேஜில் போய் கேட்டு, முதியவர்கள் மருந்து வாங்க கஷ்டப்படுவாங்க, நான் வந்து இந்த மாதிரி அதுக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்துறேன்னா, அந்த ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது 100% மருத்துவ செலவு வீட்டில் குறைந்துவிடும். இந்த ரெண்டுமே செய்யலாம். என்கிட்ட பணம் இருக்கு, நான் செய்யறதுக்கு தகுதியோட இருக்கேன், நல்லா கவனமா கேளுங்க, என்கிட்ட பணம் இருக்கு ஆனா எனக்கு மருத்துவ செலவு வரக்கூடாது, என்னால் அதை செய்ய முடியல, அந்த பணத்தை வேற ஒருத்தர் கொடுத்துறேன்னா உன் பிரச்சனை சால்வ். என்கிட்ட பணமும் இல்லை, மருத்துவ செலவு இருக்கு, நான் என்ன பண்றது? பிரதமை திதியில் சென்று அழகா தன்வந்திரி பகவான் கோவில்ல 100 மில்லி 50 மில்லி 10 மில்லி நல்லெண்ணெய் கொடுத்தால் கூட போதும். சாமி 10 ரூபா பாக்கெட்ல நல்ல வந்துச்சு. ஆமா, நல்லெண்ணெய். அதனால சொல்றேன், அந்த 10 ரூபா நல்லெண்ணெய் ஆத்மார்த்தம் அங்க போய், ஐயா இந்த கோயில்ல இது நல்ல விஷயத்துக்கு எதுக்காக பயன்படுத்திங்க, சிலைகளுக்கு தடவுறதுக்கு அல்லது கோயில் எதுக்கோ அவங்க பயன்படுத்திக்குவாங்க, நீங்க கொடுத்துட்டு வாங்க. நல்லெண்ணெய் தானம் சில காலங்கள்ல கொடுத்தா வாங்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? நல்லெண்ணெய் சில பேர்கிட்ட கொடுத்தா கூட அது ஐயருக்கு என்ன இன்ட்யூஷன் வரும் தெரியாது சாமி. இல்ல வேணாங்க, கோயில் நிறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுருவாரு, வேற ஏதாவது கோயில் கொடுத்துருங்க. நீங்க நல்லெண்ணெய் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க நெகட்டிவ் எனர்ஜியை, இன்னும் நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, என்ன ஒரு எண்ணெயை சொல்றாரு அப்படின்னு, இந்த உப்பு சுத்தி போடுற பரிகாரம் மாரியம்மன் கோயில்ல போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போறதுக்கு தான் அது. நல்லெண்ணெய் தானம் மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு பரிகாரம். இது வந்து கோவில்கள்ல அது பயன்படணும், அந்த மாதிரி செய்ய சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா. நிச்சயமா சாமி, நிறைய விஷயங்கள் நம்ம உறவுகளுக்கு பேசியிருக்கோம். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி, சுகமே சொல்லுங்க. நன்றி.